பொதுவாக தனுஷ் இந்த வருடம் எல்லாத்துலேயுமே வெற்றி அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வின்னிங் சீக்ரெட் சொல்லலாம்னா என்ன சொல்லலாங்க? சுகமான சுமைகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சுகமானன்றது சந்தோஷமாக இருக்குது, சுமைகள்னு கேட்கும்போது என்னவோ ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அவங்க மேற்கொள்ளணும், அதுலேருந்து மூட் அவுட் ஆகிடக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய முக்கியமான வின்னிங் சீக்ரெட். தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக காதலிக்கிறாங்க அப்படின்னால அது ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். தனுசு ராசி அன்பர்கள் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீடு சம்மந்தமான ரிப்பேர், வாகனம் சம்மந்தமான ரிப்பேர் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எவ்வளோ பெரிய கடனில் இருந்தாலும் சரி அதை மேனேஜ் பண்ணி அவங்க வந்து அந்த கடனை அடைச்சிருவாங்க. அதே மாதிரி மறுபடியுமே ஒரு சுகஸ்தானத்துக்காக அவங்க சிறு கடன்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படின்றத ரொம்ப கிளியராக அவங்க பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் லேடிஸாக இருந்து மென்சுரல் ட்ரபிள் இருந்தது, பிசிடிஎஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா பக்தி பிளஸ் நேரில் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் மேம். பொதுவாக தனுஷ் இந்த வருடம் எல்லாத்துலேயுமே வெற்றி அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வின்னிங் சீக்ரெட் சொல்லலாம்னா என்ன சொல்லலாங்க? தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னா சுகமான சுமைகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. அப்போ சுகமானன்றது சந்தோஷமாக இருக்குது, சுமைகள்னு கேட்கும்போது என்னவோ ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அவங்க மேற்கொள்ளணும், அதுலேருந்து மூட் அவுட் ஆகிடக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய முக்கியமான வின்னிங் சீக்ரெட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கும், மேபி ஒரு நீ பெயின் இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அப்போ இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு அது சரியாகும், அதுக்குண்டான சர்ஜரியோ அதுக்குண்டான ஹாஸ்பிட்டல் அட்மிஷனோ இருக்கும். இதே மாதிரி தான் வீடு சம்மந்தமாக அவங்களுக்கு ரிப்பேர்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சொந்த வீட்டில் இருப்பாங்க, அதை வந்து கண்டிப்பாக ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கோ ஒரு இன்டீரியர் பண்ணுறதுக்கோ இவங்க வாடகை வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் ஒரு டிஃபிகல்ட்டி தானே. ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா பார்க்கணும், செய்யணும், வீடை ஷிஃப்டிங் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கணும். பட் ஃபைனல் அண்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சரியாக போகுது, வீடு அப்படின்ற விஷயங்கள் சுகமாக இருக்க போகிறாங்க. ஆனால் அதுக்குண்டான சில அலைச்சல்கள் அந்த மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது ரொம்பவே மூட் அவுட் ஆகிடாமல் எப்படிடா இது பண்ணுறதுன்றது இருக்காமல் இதையும் நான் சூப்பராக பண்ணுவேன், இனி லைஃப் லாங் சூப்பராக இருப்பேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுடைய அலைச்சல் அவங்களுடைய இதெல்லாம் லாங் டைமுக்கு இப்போ சூப்பராக இருக்கும். அதுதான் இவங்களுடைய முக்கியமான வின்னிங் சீக்ரெட். தனுஷ் ராசி நேயர்களுக்கு உறவியல் ரீதியாக இந்த வருடம் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உறவிலிடமே இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா அதை நம்ம இருந்தால் சொல்லுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 அது 2 செக்டாராக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். 2026 ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு வந்து மிதுனத்தில் இருப்பாங்க. அப்போ இவங்களையே வந்து குரு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அது ஒரு விதமான ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு மற்றவங்களால சுகங்கள் கெட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, ஆனால் மற்றவங்க வந்து இவங்களை கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஆன்சரிங் அப்படின்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுக்கெல்லாம் சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், அந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு, வேலை, ஊரில் போய் தங்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே ரொம்ப அப்செட் ஆவாங்க. ஆனால் அது வந்து கரெக்ட் ஆகிடும். ஸோ ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா அலைச்சல் அப்படின்றது உறவுகள்னால, அனைத்து உறவுகள்னாலையும் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஃபைனலி ரொம்ப பெரிய பாதிப்புகள் இருக்கவே இருக்காது. 2 விஷயத்துலையுமே குரு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறாரு. தனுஷ் ராசி நேயர்களுக்கு காதல் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது மேம்? காதல் டு திருமணம் வருவதற்கான வாய்ப்புகளுமே இருக்காங்க. தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக காதலிக்கிறாங்க அப்படின்னால அது ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப ஞானத்தின் சிந்தனை, தெய்வீகம், ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது அவங்க பிளட்குள்ளேயே நிறைய இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய லவ் அப்படின்ற கான்செப்ட் அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையாக நேசித்து அதுக்குள்ளேருந்து வெளியில் அவ்வளோ சீக்கிரமாக வரவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இப்போ லவ்ன்றது டோட்டலி ஒரு மேரேஜினுடைய கான்செப்டுக்கு கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, மிஸ்ஸே பண்ணிட வேண்டாம். ஏன்னா ஹோல் இயர் பார்த்தீங்கன்னா குரு உங்களை பார்க்குது அல்லது உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்போ லவ் டு மேரேஜ் அப்படின்ற கன்வர்ஷனுக்கு இது உகந்த வருஷம். நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணிடலாம். தனுஷு ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு எந்த அளவு வாய்ப்புகள் இருக்குது மேம்? மறுமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்குமே மறுமண யோகம் இருக்காங்க மேம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 அவங்களுக்கு 30 வயசாச்சு, 35 வயசாச்சு அப்படின்னாலும் சூப்பராக திருமணம் அமையறதுக்கு உள்ள வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. கோச்சாரத்துக்கு நம்ம ஃபுல் மார்க் அப்படின்றது நம்ம கொடுக்கலாம்.
பட் ஸ்டில் கோச்சாரம்ன்றது ஆல்வேஸ் நான் சொல்கிற மாதிரி ஒரு 40% மற்றதும் அவங்க வந்து பார்த்துக்கணும். பட் கோச்சாரத்தில் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. குரு பலன் வந்தாச்சு டிலேன்றதே பண்ண வேண்டாம். எக்ஸ்கியூசஸ் கொடுத்து ஓகே நான் இன்னும் சம்பாரிச்சிட்டு பண்ணுறேன், இப்போ நான் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் பாண்டேஜுக்கு பயந்து இருக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த ஜாதகங்களுக்குள்ளேயே அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுற்றத்தாரோட பேசும்போதும் பக்கத்துலேயே அவங்க இருக்கிறத நீங்கள் உணர்ந்து திருமணம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே சூப்பராக நுழையலாம். சான்சஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. சரி, உங்களுக்கு ரீமேரேஜ் அப்படின்னு வரும்போது 11ஆம் வீடு அங்கே ரொம்ப முக்கியம். குரு பகவான் வந்து உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இவங்களுடைய 11ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இவங்க வந்து குடும்பம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் சந்தோஷமாக லௌகீகத்தோட ஒருத்தர் புரிஞ்சு அது எதுவாக இருந்தாலும் சரி, காதல், திருமணம், மறுமணம் எல்லாமே இவங்களுக்கு ஃபண்டாஸ்டிக் மார்க் வாங்குறாங்க. தே வில் என்டர் இன் டு த மேரிட்டல் லைஃப். தனுசு ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் மேம்? பிஸ்னஸில் முதலீடுகள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்களுக்குமே அதிகப்படியான முதலீடுகளை செய்வதற்கான வருடமாக இது இருக்குமாங்க மேம்? தனுசு ராசி அன்பர்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்குள்ளேயே எக்கச்சக்கமான நாலேஜ். ஸோ அந்த நாலேஜை வச்சு தான் தனுசு ராசி மேக்சிமம் மேலே வருவாங்க. யாரையும் நம்பின்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க இப்போ ஒரு ஜாபில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்பி அவங்களுடைய கம்பெனியே ரன் ஆகிட்டுருக்கும். இவங்க வந்து அங்கே ஒரு ஜாபில் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய கம்பெனி நம்பி ஒர்க் ஆகிட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க டோட்டலி அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தனியாக போகிறதுக்கும் சூப்பரான அமைப்புகள் இருக்குது. பொருளாதாரம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இவங்க நார்மலாக இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு சிஇஓக்கு கீழேயாவது இவங்களை கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த சிஇஓன்ற போஸ்ட்டே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ ஜாபில் நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் பிரம்மாண்டமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், ப்ரமோஷன்றது ஒரு ஸ்டெப் அப்படின்றது இல்லாமல் டக்குன்னு சிஇஓ அல்ல சிஇஓட நெக்ஸ்ட் லெவல்னு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட அதீதமாக இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஆண்டு ஒரு பிரச்சனை வரக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னா அது இதுவாக இருக்கும் மேம். தனுசு ராசி அன்பர்கள் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீடு சம்மந்தமான ரிப்பேர், வாகனம் சம்மந்தமான ரிப்பேர் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் அம்மாக்கும் ஃப்ரிக்ஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சமாளிச்சிடலாங்க. ஏன்னா 3ஆம் வீட்டில் ராகு இருக்குது. அந்த குரு மாறினா கூட 3ஆம் வீட்டு ராகு வந்து இவங்களுக்கு பெருசாக மைனஸ் பண்ணாது. 3ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் அப்படின்றத இவங்களுக்கு கொடுத்துரும். பட் ஆனால் இவங்க வந்து மூட் அவுட் ஆகிடாமல் எதையுமே மனசு விட்டு பேசினாங்கன்னா போதும். இவங்க கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமே ஸ்மூத்தாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. அலைச்சல்ன்றதை தவிர்க்க முடியாது. அப்போ அலைச்சல்னு வரும்போது அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள், ஆரோக்கிய கோளாறுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணிட்டு அதுக்குண்டான கரெக்டான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரியலி ஓகே. இன்னும் சொல்லப்போனால் அலர்ஜி வராமல் அவங்களை காப்பாற்றிக்கணும். ஸோ மோர் இன்டூ சைட் எஃபெக்ட் இல்லாத மெடிசன்ஸ்குள்ளே போகிறது ரியலி சம்திங் சூப்பர். தனுசு ராசி நேயர்களுக்கு அசெட்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வாங்கி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்காமல் இருக்கக்கூடிய அசெட்ஸுமே சில அசெட்ஸை இழப்பதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருந்தாலும் சொல்லுங்க மேம். 2026 அசெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு 4 சனி பகவான் இருக்கார். அர்த்தமாஷ்ட சனியாக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போது சொத்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லேண்டு, வீடு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக ஒரு லேண்டை வாங்கி அவங்க வாடகையினுடைய இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதை ஒரு லேண்ட் வாங்கி அங்கே அந்த பிஸ்னஸை ஷிஃப்ட் பண்ணி சூப்பராக அப்பாடி அப்படின்னு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி தாய் வழி உறவில் எவ்வளோ பிரச்சனைகளாலும் இவங்களுக்கு சொத்து வரலை அப்படின்னாலும் அவங்க அம்மாவை ரெப்ரசன்ட் பண்ணி இவங்க போய் அங்கே பேசும்போது நீண்ட நாளாக விற்காது இருக்கக்கூடிய சொத்து கூட விற்று இவங்களுக்கு ஒரு சூப்பரான ஷேர் வர்றதுக்கும் அதீதமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பூமி சம்மந்தமான அபிவிருத்தி அப்படின்றது தான் இருக்கே ஒழிய லாசஸ் அப்படின்றது சான்சஸ் ரொம்ப 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 குறைவு. தனுசு ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ஆண்டு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும். அவங்க எவ்வளோ பெரிய கடனில் இருந்தாலும் சரி அதை மேனேஜ் பண்ணி அவங்க வந்து அந்த கடனை அடைச்சிருவாங்க. அதே மாதிரி மறுபடியுமே ஒரு சுகஸ்தானத்துக்காக அவங்க சிறு கடன்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் வந்து தங்கத்தை பிளட்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அந்த தங்கத்துக்கு உண்டான பிளட்ஜ் அமௌண்ட்டை நீங்கள் கட்டி வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப நல்லா வரும்போது என்னதான் தங்கம் ஏறினாலும் சரி தங்கம் வாங்கலாமே அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதாவது அழகுபடுத்திக்கலாமேன்றதுக்காக இல்லை, ஒரு சேவிங்ஸ்க்காக வாங்கலாமே அப்படின்ற பாயிண்ட் வந்து நிறையா இருக்குது.
அவங்க ஆர்டி போடுறது, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி கோல்டு வாங்கி அது நல்ல ரேட் வரும்போது சேல் பண்ணிடுறது, சேல் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய வந்து ஃபினான்ஷியல் பிளான்ஸ் வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ கடனையும் அடைப்பாங்க, அதே மாதிரி கடன்ற சப்ஜெக்ட்டுன்றது பெருசாக அவங்கள பாதிக்காது. சூப்பராக கடன் வாங்கினாலும் அதையும் அடைச்சிடுவாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு அரியர்ஸ் ஆகட்டும், கல்வி சார்ந்த விஷயங்கள் இந்த 2026 எப்படி இருக்க போகுதுங்க மேம்? தனுசு ராசி அன்பர்கள் எவ்வளவு பெண்டிங் வச்சுருந்தாலும் சரி, நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் எக்ஸாமே எழுத மாட்டாங்க. காரணம் என்ன, அவங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் வரணும். ஏன்னா தனுசு ராசினாலே ஃபுல் ஆஃப் நாலேஜ். ஸோ அந்த நாலேஜ் இல்லை, நான் இன்னும் கிளியராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்றவங்கள நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அந்த சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அடுத்தது நீட், இந்த மாதிரி சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ், சிவில் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எழுதுகிறவங்க தாராளமாக இப்போ நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். கவலையே பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. குரு வந்து உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கும்போது அவங்க எழுதலாம். கடகத்துக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மாறுறாரு, அதுக்கப்புறமும் அவங்க எழுதலாம். ஸோ எவ்வளவு அரியர்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதி அதில் வந்து அரியர்ஸ் தானே 60 மார்க் வந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எழுதும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்னடா அது அரியர் வாங்கின பேப்பரில் எப்படா 90 வாங்கினேன் அப்படின்ற அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகள் பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பிஹெச்டி இந்த மாதிரி ஹையர் டபுள் ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் எழுதுறது, அதே மாதிரி 2 டிகிரி 3 டிகிரி படிக்கிறவங்களாம் ஒரே சமயத்தில் தனுசில் நம்ம நிறைய பார்க்கலாம். அவங்க கூட அவங்க பிஹெச்டி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு 9ஆம் வீட்டில் கேது இருந்தாலும் அந்த ஞானத்தினால் இவங்க வெற்றி தான் பார்ப்பாங்களே ஒழிய அதில் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ ஆன் தி ஹோல் எஜுகேஷன் யாராக இருந்தாலும், ஏன் படிப்பே வராது தனுசு ராசி அன்பர்கள் இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஃபண்டாஸ்டிக்காக படிப்புன்ற விஷயத்தில் சக்ஸஸ் தான், நோ டவுட் அபவுட் இட். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எல்லாமே வெற்றி அடைவதற்காக ஒரு எளிய பரிகாரம் வீட்டில இருந்தே செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லலான்றது அது என்ன பரிகாரமா இருக்கும் மேம்? தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப கிளியராக அவங்க பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் லேடிஸாக இருந்து மென்சுரல் ட்ரபிள் இருந்தது, பிசிடிஎஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுறாங்க. ஆயுர்வேதம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க வந்து மஞ்சப்பொடி அதிகமாக உணவில் லூப் வார்ம் மில்கில் மஞ்சப்பொடி, மிளகு இதெல்லாம் போட்டு அவங்க சாப்பிட்றது ரியலி சூப்பர். இன்னொரு சூப்பரான பரிகாரம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு குபேர விளக்கோ அல்லது ஒரு மண் விளக்கோ வெள்ளி விளக்கோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு ஒரு காப்பர் தட்டு, மேலே விளக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் காப்பர் தட்டில் ஒரு பிடி துவரம் பருப்பு போட்டுட்டு அதில் ஒரு நெய் விளக்கேற்றி அதை அப்படியே ஒரு 45 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உட்காந்து ஜபங்கள் பண்ணுறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று, அதெல்லாம் அவங்களுடைய இஷ்டம். முருகனுடைய வழிபாடு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குரு பகவானுடைய வழிபாடு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த விளக்கை அவங்க வந்து இது பண்ணிவிட்டு தென் அந்த துவரம் பருப்பை எடுத்து வாரத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமை அந்த துவரம் பருப்பில் ஏதாவது அடை பண்ணுறதோ அல்லது ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹெல்த் பாயிண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் பல விஷயங்கள் அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி அவங்களுக்கு அதீதமாக கிடைக்கும். அதே மாதிரி நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒத்தப்படையில் கிராம்பு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பச்சைக்கல் பொறும் ஏலக்காய் போட்டு அதையுமே அவங்க வந்து பற்ற வச்சு தென் ஒரு 15-20 மினிட்ஸில் அது அணைஞ்சதுக்கப்புறம் தென் அவங்க போய் படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல் எனர்ஜி அவங்களுக்கு நெகட்டிவிட்டியை போக்குறது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவிட்டி அப்படின்றது சூப்பராக கொடுக்கும். எந்த தனுசு ராசி அன்பர்களெல்லாம் நிறைய நெகட்டிவிட்டிக்குள்ளே சந்தோஷமே இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, சுட வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம வந்து பிரிஞ்சி இலை போடணும், அடுத்தது வெட்டி வேறு போடணும், நம்ம வந்து மொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பிரியாணி மொட்டு, அது மிளகு, இதை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் கொண்டு வந்து நைட் படுக்கும்போது உங்களுடைய ஹாலில், அதாவது எந்த இடத்துல நிறையா பரவணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படுத்துக்கோங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இது பண்ணும்போது அனைத்து நெகட்டிவிட்டியும் போய் குரு அருள் நிறைஞ்சு தனுசு ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு சூப்பராக வர்றதுக்கு இதெல்லாம் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு வின்னிங் சீக்ரெட். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போதுங்க விலாவாரியாக பார்த்தோம் மேம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பர்சன் நிற்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நமஸ்காரம்.